அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சேமிக்கிறது. சேமிக்கிறதுல எந்த மாரி சேமிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா, பணத்த சேமிச்சு வைக்கிறது. ஏன் பணத்துக்கு நம்ம இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்னா, பணத்த வச்சு தான் நம்மள மதிப்பிடுறாங்க. இப்ப இருக்க வாழும் காலகட்டத்தில. இந்த பணம் நம்ம சேமிச்சு வைக்கிறதுனால தான், நம்மளோட தேவைகள அதாவது எப்பயுமே நம்ம சர்வைல் ஆகி வாழ்ந்துட்டுருக்க சூழ்நிலையில நம்ம நடந்து, நம்மளோட ஆக்டிவிட்டிகள பண்ணும்போது, ஒரு பிரச்சனை வந்தா நம்மளால சமாளிக்க முடியறதுக்கு காரணம், நம்மளுக்கு இருக்க அந்த வாய் திறமைன்னு சொல்ல முடியும். அத வச்சு ஒருத்தர்ட்ட கடன் கேட்டோ, இல்ல யார்ட்டயோ கேட்டோ அந்த பிரச்சனைய நம்ம அப்போதைக்கு முடிச்சிடலாம். ஆனா நம்மளால முடியாத பட்சத்தில, நமக்கு ஏதாவது ஒரு இன்கேஸ் ஏதாவது ரிஸ்க் ஆச்சுன்னா, ரிஸ்க்குன்ற மீன்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்டே ஆகுது, இல்ல நம்மளால ப்ரொலாங்டா நடக்க முடியாம ஒரு பேரலைசிஸ் ஆகுது. அந்த மாரி டைம்ல நம்மள காப்பாத்திக்கிறதுக்காகவும், நம்மள சூழ்ந்திருக்க நம்மளோட ஃபேமிலிகள நம்ம காப்பாத்துறதுக்காகவும் சேமிப்பு ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்குமே பொருந்துமானா, எல்லாருக்குமே பொருந்துற ஒரு விஷயம் தான். ஏன்னா, யாருக்கு எப்ப நடக்கும்னு தெரியாத ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ன்னு சொல்றது. நாளைக்கு, இன்னைக்கு, இல்ல இந்த செகண்டு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கூட எனக்கு ரிஸ்க் ஆகுதுன்னா, அது நமக்கு தெரிஞ்சாம, நமக்கு முன்னாடியே முன்கூட்டியே தெரியாம நமக்கு நடக்க போற ஒரு நிகழ்வு. ஆனா, இது நடக்க போகுது என்னைக்கா இருந்தாலும்னு தெரிஞ்ச நமக்கு, அது எப்ப நடக்கும்னு தெரியாதது மட்டும் தான் அதனுடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழும் காலத்துல பணத்த சேமிச்சு வைக்கணும். அந்த பணத்த நம்ம எப்படிலாம் சேமிக்கலான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரியான விஷயங்கள் இருக்கு. இந்த பணத்த சேமிக்கணுன்றது எதனாலன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், அந்த குழந்தைய வச்சு கணக்கு போட்டா, ஒரு வாழ்ற லைஃப்ல ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் பணம் முக்கியமான விஷயமா இருக்கும். அது குழந்தை பிறந்ததுலேருந்து குழந்தை வளர்ந்து, படிச்சு காலேஜ் போற வரைக்கும் இன் பிட்வீன்ல நம்மளோட செலவு ஃபுல்லாவே நம்மளோட பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, எத வச்சு பார்த்துக்கிறாங்கன்னு நமக்கு எந்த நாலேட்ஜும் இருக்காது. நமக்கு தேவைன்னா அவங்ககிட்ட கேட்போம், அவங்க தேவையானத பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம அவங்கள சார்ந்து இருக்கிறோம். எதுக்குமே நம்ம தனிச்சு இருக்கணும்னு நினைக்காம சார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு எக்ஸாம் ஃபீஸோ, இல்ல எதுனாலும் அவங்ககிட்ட கேட்டு அந்த விஷயத்த முடிச்சிடுறோம். ஆஃப்டர் காலேஜ் ஜாயின் பண்ணிடுறோம். காலேஜ் அப்ப தான் நமக்கு பணத்தோட தேவையும், பணத்த அப்பா, அம்மா கட்டுறாங்கற ஒரு ரீசனையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட காலேஜ் லைஃப்லயும் நம்ம எப்படியாவது காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணி குடுத்துடுறாங்க. ஸோ, அதனால காலேஜ் விஷயத்திலயும் நமக்கு பணம் தேவைப்படாது. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு சேலரி வாங்குவோம்ல, அந்த சேலரிலேருந்து தான் நம்மகிட்ட வச்சிருக்க நம்ம சேலரிலேருந்து அப்பாவோ, அம்மாவோ இல்ல அவங்களுக்கோ நம்ம தேவைப்படும்போது, நம்ம வச்சிருக்க காசு குறையும்போது, நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும். ஐயோ! பணம் குறையுது, குறையுதுன்னு. ஃபர்ஸ்ட்டு மாசங்கும்போது நம்ம வாங்குன புதுசா சேலரி வாங்குனா எல்லாருமே சந்தோஷமா எல்லா விஷயங்களையும் பண்ணிடுவோம். அது தெரிவிக்காது. அடுத்தடுத்த மாசங்கள்ல அந்த சேலரிய வச்சு ஒரு 10,000 வரும்போது ஒரு 2,000 செலவாகும்போது, ஐயோ! 8,000 ஆகுதே. அடுத்து இன்னொரு செலவு 6,000 ஆகுது. இப்படின்னு நம்ம மனசு குறைய குறைய நமக்கு பணத்தினுடைய ஆ ஆதிக்கமும், பணத்தினுடைய தேவையும் நமக்கு புரியும். ஏன்னா, அதுவரைக்கும் நம்மளோட சார்ந்திருந்து அப்பா, அம்மாவோட சார்ந்து இருந்தவங்க, "இப்பதான் நீ வேலைக்கு போறியே, இந்த செலவ நீ பண்ணிக்கோவேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பங்குலேருந்து ஒரு பார்ட் எடுத்து நம்ம செலவு பண்றோம். அப்ப அந்த காசு குறையும். ஸோ அன்னையிலேருந்து நம்ம தனியா தனித்துவமா நிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த டைம்லேருந்து நம்ம வேலைக்கு போயிட்டு, நமக்கு ஒரு எந்த வேலையா இருந்தாலும் ஒரு 60 இயர்ஸ் இல்ல ஒரு 65 இயர்ஸ் நல்லா ஏஜ்டா இருக்கோம். 65 இயர்ஸ் ஹெல்த்தியா இருக்கோம்னா, அந்த டைம் வரைக்கும் நம்மளோட தேவைகள நம்ம நம்மளே பண்ணிக்கிறோம். யாரையும் சார்ந்து இருக்கிறதில்ல. பத்தாததுக்கு நம்ம அப்பா, அம்மாவோட தேவைகளையும் நம்ம பார்க்கறதுக்காக கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றோம். இந்த 65 வயசுக்கு அப்புறம் இருக்கீங்க. இன்கேஸ் இருக்கணும். எல்லாருமே 100 வயசு வரைக்கும் இருக்கணும். அ இன்னைக்கு இருக்கிற இதுபடி அதாவது சர்வேயில் படி எல்லாருமே 70க்கு மேல மேக்ஸிமம் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் 70க்கு மேல இன்கேஸ் எதுவும் ரிஸ்க் ஆகல பேஷண்ட்ன்றேன். இந்த ஏதாவது ரிஸ்க் ஆகல அப்படின்ற பட்சத்தில அவங்க 70லேருந்து 80 வரைக்கும் கண்டிப்பா வாழ்றாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில அவங்களோட தேவைகள பூர்த்தி பண்றதுக்கு அவங்க சார்ந்து இருக்கணுமா? சாராம இருக்கணுமா? அதுதான் கேள்வி. அப்ப சார்ந்து இருந்தது பெத்தவங்க இருந்தாங்க. இப்ப சார்ந்து இருக்கிறது பிள்ளைகள. அப்ப அந்த சார்ந்து இருக்கிற டைம்ல, அவங்களுக்குன்னு ஏதாவது குடுத்தானா, நம்மள வச்சிருப்பாங்க. சரி யாரையும் நான் சார்ந்தே இருக்க மாட்டேன்னா, நமக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா, அத வச்சு நம்ம யாரையும் சார்ந்து இருக்காம வாழலாம். சரி இப்படிப்பட்ட காலத்துல நம்ம யாரையும் சார்ந்தும் வாழாம இருக்கிறதுக்கு, நாம தனிப்பட்ட முறையில வாழ்றதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பணத்த சேமிச்சு வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட பணத்த நம்ம எல்லாருமே வேலைக்கு போற இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல இல்ல நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்லயே கூட சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறோம். சரி இந்த சேவிங்ஸ் எல்லாம் எதுவுமே ரிப்ளை ஆகுமானா,
ரிப்ளே ஆகும். கண்டிப்பா ஒரு பணத்த சேர்த்து வைக்கிறதனோட பெர்சன்டேஜ் வந்து அந்த பணம் கொஞ்சம் அதிகமாகும். விட்டு வைக்கும்போது. அதாவது நான் சொல்றது ஒரு பேங்க்லயே 5 வருஷமோ, 6 வருஷமோ ஒரு பணத்த விட்டு வைக்கும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் போட்டு வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பேங்க்ல இருக்க பணத்தினுடைய இன்ட்ரெஸ்ட் அளவு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, இப்ப நம்ம வெளிய ஒரு இடத்துல கடன் வாங்குறோம்னா, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கன்றது இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட பணத்த நம்ம எதுல சேமிச்சு வைக்கணும்னா, நம்மளோட ஆயுள் காப்பீடு திட்டங்கள்ல சேமிச்சு வைக்கணும். ஆயுள் காப்பீடு திட்டங்கள நம்ம சேமிச்சு வைக்கும்போது, அந்த பணத்தினுடைய அளவு வந்து பன்மடங்கா பெருகுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த பணத்த வந்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வாழும் காலத்துல இருக்கும் பட்சத்துல, அந்த பணத்தினுடைய முதிர்வு தன்மை வரும்போது, அந்த பணத்த வந்து நம்பளே வாங்கிக்கலாம். நம்பளால அந்த பணத்த வாங்க முடியாது. நம்ம யார் பேர வந்து நமக்கு அடுத்தது செகண்டரியா போட்டிருக்கோமோ, அவைங்க வந்து அந்த பணத்த யூஸ் பண்ணிக்கலாம். சரி இந்த பணங்கள வாங்கி யூஸ் பண்றதுக்காக நான் ஏன் இன்னைக்கு சர்வைவல்ல நான் ஏன் இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு அந்த பணத்த நான் சேர்த்து வச்சுட்டு போணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ப அப்பா, அம்மா நமக்காக விட்டுட்டு போன பணத்தையோ, இதையோ வந்து நம்ம வந்து செலவு பண்ணி அழிக்க மாட்டோம். ஏன்னா, செலவு பண்றதுக்கு அவங்க குடுத்துட்டு போற அளவுக்கு அவங்ககிட்ட இல்ல. அவங்க வந்து நம்மள வந்து வளர்த்தி நம்மள ஒரு வேலைக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் நம்மளோட அப்பா, அம்மா ஜெனரேஷன்ல வந்து அவ்வளோதான் அவங்களால ஃபில்ஃபில் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா, நம்ம இப்ப அவங்களோட ஒரு படிக்கு மேல போயிட்டோம். ஏன்னா, அவங்க படிச்சத விட நம்மள அதிகமாவே படிக்க வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம்னா, அவங்கள மாரியே நம்மளோட சந்ததியும், நம்மளோட குடும்பத்தையும் நம்ம விட்டுட்டு போக்கூடாது. ஏன்னா, நம்ம வந்து அடுத்த கேட்டகரிக்கு போம்போது, கொஞ்சமாவது அவங்களுக்குன்னு விட்டு வச்சுட்டு போணும். விட்டு வச்சுட்டு போனா தான், அதுலேருந்து அவங்க அத பெருசு பண்ண முடியும். நீ எதுவுமே குடுக்காம 0ல விட்டுட்டு போனீன்னா, நீ எப்படி உங்க அப்பா, அம்மாவ வச்சு வாழ்ந்து ஆரம்பிச்சு லைஃப் கொண்டு போனியோ, அப்படிதான் அவங்க லைஃப்பும் போகும். உனக்கு இருக்க காலகட்டத்தில 50 100 பெருசுன்னா, அவங்க காலகட்டத்தில 500 1000 அத விட பெருசா தெரியும். அது சம்பாரிக்கிறதனுடைய வேல்யூவும், அர்த்தமும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில ரொம்ப ரிஸ்க்கா இருக்கு. ஏன்னா, நம்ம இப்ப இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உழைக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. எவ்வளோ நாள் உழைக்கிறாங்க. நம்ம அப்பா, அம்மா அப்படிதான் உழைச்சாங்க. நமக்கு ஓரளவுக்கு அவங்கள்ல ஒரு 1/2 பங்காவது நம்ம உழைக்கணுன்ற தாட்டுக்கு வந்திருக்கோம். ஆனா, நமக்கு ஃப்யூச்சர்ல எல்லாருமே உழைக்கணுன்ற தாட்ல இல்ல. எப்படி ஆக்டிவா, ஃப்ரீ மைண்டடா அதாவது பிசினஸோ இல்ல எது பண்ணாலும் வேலை கம்மியா இருக்கணும், வருமானம் அதிகமா இருக்கணும்னு நெனைக்கிற ஒர்க்கர்ஸ் அந்த மாரி மைண்ட் செட்ல தான் இப்ப இருக்க ஜெனரேஷனும், இனி வர ஜெனரேஷன்லயும் இருப்பாங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது நீங்க பணத்த வந்து ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள சேமிச்சு வைக்கும்போது, அந்த பணம் பல்மடங்காக பெருகும். நம்மளோட தேவைகள முடியும்போது, இல்ல நம்ம தேவைக்கு வரும்போது அந்த பணங்கள வந்து நம்ம வந்து அ அதாவது அவங்ககிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருந்த அந்த டைம்ல, நம்ம ஏன் அந்த மாரி ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள சேர்ந்து வைக்காம, எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில எத கேட்டாலும் இப்ப இருக்க லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு பாலிசில சேருங்க. இந்த எந்த நிறுவனமா இருக்கட்டும். ஆனா உங்ககிட்ட பாலிசில சேருங்கன்னு நீங்க சொல்லும்போது, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். அத கம்ப்ளீட் பண்ணணும். நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதோட இஎம்ஐ கட்டணும். அப்படின்னு சொல்லி உயிரற்ற பொருட்களுக்கு குடுக்குற வேல்யூவ உயிரா இருக்க உங்களுக்கு நீங்க ஏன் குடுக்கறதில்ல? ஏன்னா, அந்த உயிருள்ள அந்த பொருட்கள் மேல நீங்க வச்சிருக்க அ உயிரற்ற அந்த பொருட்கள் மேல நீங்க வச்சிருக்க ஆசைய வந்து ஏன் உங்க உயிர் மேல வைக்கல? இந்த பொருளோ, இந்த இதுவோ நீங்க பண்ணி செலவு பண்ணி, இன்னும் 10 வருஷம் கழிச்சுனாலும் நீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அப்படிதான் இருக்கும். ஆனா, உங்களோட உயிர் எப்ப போகும்னே தெரியாது. நீங்க கட்டிட்டு இருக்க பாதி வேலையில செஞ்சுட்டு இருக்கும்போது கூட உயிர் போக வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாரி ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள நீங்க போட்டு வைக்கும்போது, அது வந்து நீங்க இல்லைனாலும் உங்க குடும்பத்தினுடைய அ எ பண நஷ்டம் ஏற்படாம, வருமானத்த நீங்க இருக்கும்போது எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதே அளவுக்கு இல்லைனாலும், அதில 3/4 பங்காவது நீங்க இல்லாம இருந்தாலும், அந்த ஃபேமிலி ரன் ஆகுறதுக்கு ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் கண்டிப்பா உதவும். ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, அ ஆயுள் காப்பீடு திட்டங்கள்னாவே இறந்ததுக்கு அப்புறம் தான் பணம் வரும், இறந்ததுக்கு அப்புறம் தான் பணம் வரும்னு. முற்றிலும் தவறான கருத்து. ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள்ல இறந்ததுக்கு அப்புறம் பணம் வரதும் உண்டு இருக்கு. நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம முதிர்வு நிலை அடையும்போது கண்டிப்பா பணம் வாங்குறதும் இருக்கு. இப்ப ஆண்டுக்கு அதாவது அ வருஷம் வருஷம் நமக்கு பணம் வர மாரியான திட்டங்களும் இருக்கு. நம்ப எதுல இன்வெஸ்ட் பண்றோம், நம்ப எதுல போடுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட அ ஃபேமிலிய வந்து லீட் பண்ண முடியும். நான் போட்டிருக்க எல்லாமே வந்து ஆயுள் காப்பீடு திட்டங்கள்ல போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, கண்டிப்பா நீங்க வந்து உங்க ஃபேமிலிக்கு ஒரு பொண்ணையோ, பொருளையோ, நிலமோ எதையுமே விட்டு வைக்கலாம். எதுவுமே நீங்க பண்ணலினாலும், நான் ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் என் குடும்பத்துக்காக போட்டு வச்சிருக்கேன்னா, அது மிகப்பெரிய சொத்து. ஏன்னா கண்டிப்பா நீங்க இல்லினாலும், ஏதாவது நாளைக்கு நீங்க இல்ல, நீங்க உங்க வீட்ட யாராவது அடிச்சு புடுங்குறதுக்கோ, இல்ல உடைஞ்சிச்சோ, ஏதோ ஒரு ஒரு டிசாஸ்டர் மூலியமா உங்க ஃபேமிலிக்கு இந்த வீட்டுக்கோ ஏதாவது ஆனாலும் கண்டிப்பா அது வந்து சேத நிலைய ஏற்படுத்தும். ஆனா நீங்க போட்டு வச்சிருக்க ஆயுள் காப்பீடு திட்டங்கள் எத்தன வருஷம் ஆனாலும் அதே இதுல உங்களோட அக்கவுண்ட்ல உங்களுடைய பேர்லயே அப்படியே இருக்கிறதுனால, அது கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா போய் சேரும். ஏன்னா அதுக்காக தான் ஒவ்வொரு காப்பீடு திட்ட நிறுவனங்களையும் நம்ம வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட அந்த பாலிசிய கேட்கறாங்க. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த காப்பீடு திட்டங்கள்ல கண்டிப்பா நீங்க
போட்டே ஆகணும். இனிமேல் ரீசன் சொல்கிறத விட்டுட்டு காப்பீடு திட்டங்களோட தேவைகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்ம குடும்பத்தினுடைய திடீர்னு ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு ஏற்படும்போது அந்த குடும்பத்தினுடைய அந் அவர் தான் மெயின். அவர் இருந்தால் தான் அந்த ஃபேமிலி ரன் ஆகுன்ற அவர் இறக்கும்போது அந்த குடும்பத்தினுடைய வருமான நிலை இருக்கும். எப்பயுமே ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு இழப்பு ஏற்படும்போது அதனுடைய அன்பு, அந்த எமோஷனல் பாண்டிங்கை வந்து நம்ம எப்பயுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் முக்கியம். அது 80 வயசில் இருக்கிறவரோ, 90 வயசில் இருக்கிறவரோ, இல்லையா 100 வயசில் இருக்கிறவர் கூட இறந்துட்டாங்கன்னா, அது அந்த குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான ஆள். அவர் இறந்ததை நம்மளால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நம்ம வருத்தம் தான் பட முடியும். ஆனால் அவருக்கு பதிலா அந்த டைமில் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பாலிசி நிறுவனங்கள், ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள போட்டிருந்து, அவர் இறந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த பணங்கள் கிடைக்கும்போது, நமக்கு 80 வயசு, 90 வயசில அவரால எந்த பெனிஃபிட் இல்லைனாலும், அந்த பணங்கள் இன்னைக்கு காலகட்டத்துக்கு நமக்கு முக்கியமான தேவையா இருக்கும். இல்ல நம்ம வாழ்க்கையில முக்கியமான பர்சன் இறந்து போயிட்டாரு, யங் ஏஜ்லயே ஒருத்தர் இறந்துட்டாருன்னா, அந்த பணங்கள் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்களால நெனச்சு பார்த்தா தான் முடியும். ஏன்னா, பணம்ன்றது இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பொருள். ஏன்னா சாப்பிட்றோம், சாப்பிட்டு அடுத்த நாள் எந்திரிக்கிறோம், மறுபடியும் நம்ம ரொட்டீன் வேலைகளை பார்க்குறோம். நம்மளோட ரொட்டீன் வேலைகளை இன்றைக்கி தினசரி நம்ம ரெகுலராக பண்ணுறதுக்கு பணம் முக்கியமானதாக இருக்கணும். இந்த மாதம் நீ ஸ்பெண்ட் பண்ணி இந்த எத்தனை வேலைகளை முடிச்சிட்டினா தான் நீ அந்த 30 நாளும் ஒழுங்காக சர்வைவ் பண்ண முடியும். மாத வாடகை, கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு, இந்த மாதிரி எது ஒன்றையும் நீங்கள் வந்து பே பண்ணிட்டா தான் அந்த மாதத்துலேருந்து நீங்கள் 30 நாளும் கரெக்டாக ஓட முடியும். இதில் ஒன்று பிரேக் ஆனாலும் நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் அது பிரேக் ஆகும். கரண்ட் இல்லைனாலும் பிரச்சனை, தண்ணி இல்லைனாலும் பிரச்சனை, வாடகை கட்டினாலும் பிரச்சனை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாமே பிரச்சனைகள் நிகழ்ந்த இதில் உங்களோட வருமானத்துலேருந்து மொத்தம் 60% நம்ம சேமித்து வைக்கணுன்றது இப்போ இருக்க சதவீதம், அதாவது இப்போ இருக்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நம்மளோட வருமானத்துலேருந்து 60% சேமித்து வைக்கணும், மீதி இருக்க 40%க்குள்ள உங்கள் செலவை நீங்கள் உள்ளடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எது அத்தியாவசிய தேவை, எது அனாவசிய தேவைன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அத்தியாவசிய தேவைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அனாவசிய தேவையை அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் அனாவசியமாக பண்ணுற ஒவ்வொன்றும் நாளைக்கு உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் அவங்க இன்னும் அனாவசியமாக பண்ணும்போது உங்களோட பணங்கள் வந்து இன்னும் எப்பயுமே கடைசி வரைக்கும் நீங்கள் ஓடிட்டே தான் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு பின்னாடி எந்த பணங்களும் இருக்காது. உங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு மதிப்போ, சொத்து மதிப்போ, இல்லை பண மதிப்போ எதுவுமே இருக்காது. உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் அப்படியே வாழ்ந்துருவாங்க. ஏன்னா எதுக்குமே இப்போ இருக்க பெரிய பெரிய நிறுவனங்களில் எல்லாருமே ஏன் தொடர்ந்து உழைக்கணும், ஏன் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து பெரிய அம்பானி ஃபேமிலி கூட எடுத்துக்கலாம். அவங்க முடிச்சுட்டாங்க, அவங்க எவ்வளவோ சம்பாதிச்சுட்டாங்க, அவங்கள வச்சு இன்னும் எவ்வளவோ ஜென்ரேஷன் வாழலாம். ஆனால் தொடர்ந்து இன்னமும் அவங்க வேலை செய்கிறாங்க. ஏன் தொடர்ந்து இன்னமும் வேலை செய்கிறது? அவங்களோட இருக்கிற பணத்தை இன்னமும் குறைச்சிக்காகணும். தனக்கு பின்னாடி வர சந்ததிகள் வந்து செலவு பண்ணாலும் அவங்களோட மெயின் அமௌண்ட்டு எப்பயுமே அவங்ககிட்ட இருக்கிற மாதிரியும், நமக்கு கிடைச்சிருக்க இந்த பேரும் மதிப்பும் எப்பயுமே தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் அவங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க இப்போ ரெஸ்ட் எடுத்தாலோ, அவங்க தூங்கினாலோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நம்மள மாதிரி ஆர்டினரி பீப்புளுக்கு வந்து வாடகை கட்டணும், தண்ணி பில் கட்டணும், கரண்ட் பில் கட்டணுங்கிற பிரச்சனை வர்றதுனால நம்ம 30 நாள் லீவ் போடாமல் ஓடுறோம். ஆனால் அவங்க அப்படி ஓடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கிற சேர்த்து வச்சிருக்க சொத்து மதிப்பு இன்னும் பல தலைமுறைகளுக்கு சாப்பிடலாம். ஆனால் இன்னமும் அவங்க ஓடுறாங்க. உழைப்பை மட்டும் விட்டுறவே கூடாதுன்னு நினச்சி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி நம்மளும் அதே மாதிரி நம்ம உழைப்பை விடாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால் தேவை நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில் நம்மளோட தேவைகள் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது அதிகமாகுமே தவிர ஒரு காலம் குறைய வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட தேவை நிறைஞ்ச வாழ்க்கையில் நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது பணங்களை மட்டும்தான். பணங்களை சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கவங்கள எல்லா ஜென்ரேஷன் நம்ம அப்பா அம்மாலாம் வந்து சொந்தக்காரங்க நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், பின்னாடி உனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமானதில்லை. இங்கே நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம், நீ என்ன பண்ணியிருக்க, ஒரு தனி மனிதனாக நீ என்ன பண்ணி வச்சுருக்கன்ற கேள்விக்கு தான் எல்லோரும் பதில் சொல்லணும். அதனால் அவங்க சேர்த்துருக்காங்க, இவங்க சேர்த்துருக்காங்கன்னு முதல்ல அப்படி கணக்கு போடாமல் முதல்ல நீ என்ன சேர்த்து வச்சுருக்கன்னு நினச்சி அதுக்காக இன்னிலேருந்து ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரும் உங்களோட தேவைகள்லேருந்து ஒரு பங்கை நீங்கள் சேர்த்து வைக்க பழகுங்க. அதுதான் உங்களோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனை வந்து காப்பாற்றும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணங்களை வந்து நீங்கள் எதில் போட்டு சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களில். ஏன்னா அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டேர்ம் இருக்கும். அந்த டேர்மை நீங்கள் முடிச்சிட்டிங்க, ஒரு சடன் பீரியட் இருக்கும். அந்த பீரியடை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்க மாதிரியான இது இருக்கும். இப்போ மற்ற இடத்துங்களில் வட்டிக்குள்ள விடுறோன்னா அந்த வட்டி பணம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கணும், மறுபடியும் வாங்கி மறுபடியும் வட்டி கட்டணும், மறுபடியும் வாங்கி வட்டி கட்டணும். இது அப்படி இல்லை. இப்போ ஃபிக்ஸடாக இத்தனை வருஷங்கள்னு நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வருஷத்துலேருந்து அதுக்கு அடுத்த வருஷங்களில் உங்களுக்கு பணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் ரூபா கூட செலுத்தாமல். ஸோ இது எப்படிப்பட்ட இதுன்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் கண்டிப்பாக கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்கிற பீரியட்லேயே உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏஜ் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த
இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வருஷம் வர வேண்டிய அமௌண்ட் வரும்போது, உங்களுக்கு அதனுடைய தேவை எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயங்கிறது புரியும். பல பேர் இப்பயே நமக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணி வச்சு, பல பேர் இன்னைக்கு அத வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா, இன்னைக்கு நிலைமையிலேருந்து நீங்க யோசிச்சு, இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட, இன்னும் 15 வருஷங்கள், 20 வருஷங்கள நீ கட்டி முடிச்சா, 21வது வருஷத்துலேருந்து உங்களுக்கான அந்த பணங்கள் வர ஆரம்பிக்கும். அது வந்து உங்க தேவைய ஃபில்ஃபில் பண்ணும். உங்களுக்கான எப்படி சொல்றது? மாசம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும்போது, அதனால உங்களுடைய நிலைமை வந்து குறையாம இருக்கிற நிலைமை குறையாமலும், மதிப்பு இன்னும் அதிகமாகவும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதனால தொடர்ந்து எல்லாரும் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. அது உங்களோட விருப்பம். ஏன்னா, ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோ வந்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள்ல நீங்க முதல்ல ஆயுள் காப்பீடு எடுங்கன்னு மட்டும் தான் நான் சொல்றதுக்காக சொன்னனே தவிர, இதில போடுங்க, அதில போடுங்கன்னு எந்த தனிப்பட்ட கருத்தும் கிடையாது. உங்களோட விருப்பங்கள் எதுவோ, நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ, இல்ல உங்களோட பக்கத்தில யாராவது உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டாங்களோ, இல்ல ஆயுள் காப்பீடு நிறுவனத்துலேருந்து என்ன நெறைய நாள் யாரோ அப்ரோச் பண்ணிட்டுருக்காங்க. நான் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன்னா, ப்ளீஸ் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி என்ன பிளானுன்னு கேளுங்க. அந்த பிளான் உங்களுக்கு வேலிடா இருந்தா, கண்டிப்பா நீங்க அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் மெயினா நம்மளுக்காக அவைங்க நம்மளோட தேவைகளையும், நம்மளோட உணர்வுகளையும் புரிஞ்சு, இப்படிலாம் ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் வரப்போகுது. அதெல்லாம் நாங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம். அதனால எல்லா மனிதர்களும் போட்டு வச்சு, ரிஸ்க் இல்லாம எல்லாரும் வாழணும் அப்படின்றதுக்காக தான், அவைங்களுக்கு பேசிக்காவே அதுக்கான பிராக்டிஸ் எல்லாம் குடுத்து, நம்ம முன்னாடி வந்து நம்மள பேச சொல்றாங்க. ஏன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, லைஃப் அட்வைசரா அதாவது லைஃப்ல இருக்க அந்த இதில இருக்க அந்த இவங்கள வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்க எல்லாரையும் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிற எல்லாருமே ஏஜென்ட்டு, அட்வைசர்னு பல நேமில் நம்ம கூப்பிட்றோம். அப்படிப்பட்டவங்க நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாமே, எப்படி நீங்கள் வாழுவீங்க? நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை சமாளிக்க முடியுமா? உங்களோட தேவைகளை நீங்கள் இல்லைன்னா வேறு யாராவது ஃபில்ஃபில் பண்ண ஆள் இருக்கா? இதுவரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது நிறுவனங்களில் பணம் போட்டிருக்கீங்களா? நீங்கள் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியை காப்பாற்ற வேறு ஏதாவது பர்சன் இருக்காங்களா? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்பாங்க. நம்மளை போட வைக்கிறதுக்காக அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம வந்து அவங்கள வேஸ்ட் ஆஃப் டைம் இவங்க வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க, நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, அவங்களோட கேள்விகளை வந்து நம்ப ஏன் மதித்து ஏன் அவங்க நம்மளை அந்த கேள்வி கேட்குறாங்க, எதுக்காக அந்த கேள்வி கேட்குறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம யாரும் காது கொடுத்து கேட்குறதில்ல. கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் நினைவு கூர்ந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. பெனிஃபிட்டை கேளுங்க. பெனிஃபிட் பிடிக்கலையா வேறு ஏதாவது இதில் கேளுங்க. முதல்ல நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களில் ஆயுள் காப்பீடு கண்டிப்பாக எடுத்தாகணும். அது வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். மெயினாக எல்லாருமே இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களில் எடுக்கும்போது அந்த நம்ம நாட்டில் இருக்க எல்லாருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளாவது கண்டிப்பாக ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எடுத்தால் அது அவங்க குடும்பத்துக்கு அவர் இல்லைனாலும் பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எல்லாருமே அதேமாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அதை பண்ணலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, அதை பண்ணலாம். ஏதோ ஒன்று உங்களால் ஆனால் அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக போடணும். கண்டிப்பாக தேவைகள் கண்டிப்பாக இருக்கும். எப்போ முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது. எனக்கு தேவையே வராதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் தேவை வரலாம், சொல்லிட்டு வராது. அதனால் இருக்கும்போது இருக்கிறத வச்சு சேமிக்கணும். இருக்கும்போது சேமிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே பணம் வந்து தேவை வரும், நான் இருக்கும் என்கிட்ட வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு பணம் வந்துடும், அப்போ நான் போட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இருக்கும்போது சேமிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இருக்கிறத வச்சு சேமிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அதனால் இன்னையிலேருந்து உங்ககிட்ட இருக்க பணத்துலேருந்து எது தேவையோ அதை தேவையான செலவுகள் எடுத்து வச்சுட்டு மீதி அமௌண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து வைக்க பழகுங்க. சேமிப்பு வந்து உங்களோட தரம் எப்போ குறையுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போய்ட்டுருக்கோம், நமக்கு மரியாதை இருக்குது, நம்ம விஆர்எஸ் வாங்கிட்டோம், நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம்னா நம்ம மதிப்பு குறையும்னு நினைப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் போட்டு வச்ச அந்த ஆயுள் காப்பீட்டு உங்களால் ஒரு அமௌண்ட் வரும்போது உங்கள் தரம் இன்னும் உயர்ந்து தான் இருக்கும். ஏன்னா வேலையில் இருக்கும்போது காய்ச்ச காசை விட வேலையில் இல்லாதப்போ அவரால் நமக்கு பெனிஃபிட் வருதேன்னு நினச்சி நம்மளை வச்சுருக்கவங்களும் நம்மளை பார்த்துக்கோங்க. நம்மளே இண்டிபெண்ட்டாக சர்வைல் ஆகிறதுக்கும் நமக்கு அது மெயினாக இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களை தொடர்ந்து நீங்கள் வந்து பாலிசி போடுறது மிகப்பெரிய நல்ல விஷயம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட தேவையும் இழப்பையும் யாராலையும் ஈடுகட்ட முடியாது. ஏன்னா நம்ம தேவை நமக்கு தான் தெரியும், நம்மளோட இழந்தது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை பெறறதுக்கான வாய்ப்பு நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை பாலிசி போடுறது. ஏன்னா அந்த பாலிசி போட்டு வைக்கிறதுனால என் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும், நான் இன்றைக்கி ஏன் கஷ்டப்படணும்னு நினைக்காதீங்க. நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுங்கிறது நம்மளால் தான் நம்ம சந்ததி வருது. அந்த சந்ததி கஷ்டப்படக்கூடாது. நீ கஷ்டப்பட்டுட்ட, உனக்கு பின்னாடி வரைக்கும் கஷ்டப்படணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நம்ம அப்பா அம்மா நினச்சிதான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். அதனால் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கஷ்டப்படாமல் இருக்கணும், அவங்களும் இண்டிபெண்ட்டாக வாழணும். நம்மள மாதிரி அவங்க இருக்கக்கூடாது, அடுத்த லெவலுக்கு அவங்க போகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆயுள் காப்பீடு நிறுவனங்களில் ஏதோ ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் நீங்கள் எடுத்துருக்கணும். அதனால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஆயுள் காப்பீடு நிறுவனத்தில் சேரணும். சரி இப்படி பண்ணுற
நீங்க ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில இருக்கீங்களா? சேர்ந்திருக்கீங்களான்னா, கம்பல்சரி நானும் ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில அட்வைசரா ஜாயின் பண்ணியிருக்கேன். நானும் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள்ல பல பேர சேர்த்து விடுறேன். நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் என் வீடியோவ பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு கமெண்ட்ல நீங்க என்ன ஊரு, உங்களுக்கு என்ன மாரியான ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் திட்டம் வேணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்றேன். அதே மாரி நீங்க எங்க நிறுவனத்தில ஜாயின் பண்ணணும்னு நெனச்சாலும், அதோட டீட்டெயில்ஸும் நான் கண்டிப்பா உங்களுக்கு குடுக்குறேன். இப்ப நான் இந்த வீடியோல என் நிறுவனத்த பத்தின எந்த இதையும் சொல்லல. உங்களுக்கு தேவைப்படுது, நான் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணல, உங்களுதுல ஜாயின் பண்ணிக்கலான்னு விருப்பப்படுறேன்னு நீங்க நெனச்சா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். உங்களுக்கான ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள நாங்களே உங்களுக்கு என்ன பிளானுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி, நாங்க உங்களோட குடும்பத்துக்கு புரொடெக்ஷன் குடுக்குறோம். எங்க வேலை உங்க குடும்பத்த காப்பாத்தணும். அதாவது நீங்க இருக்கும்போதும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா காப்பாத்தணும். நீங்க இல்லாதபோது பிரச்சனை வந்தா காப்பாத்தணும். அதுக்காக தான் இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள்ல நம்ம சேர்ந்திருக்கோம். எங்களோட தேவை உங்களோட பாதுகாக்கிறது தான். ஸோ, அதனால நீங்க கண்டிப்பா எல்லாரும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும். இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கணும். தயவு செஞ்சு ஏதோ ஒரு இதில நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருங்க. எடுக்கணும்னு நெனச்சு இதுவரைக்கும் எந்த ஐடியா இல்லாதீங்க. தயவு செஞ்சு இத யோசிச்சு பார்த்து கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு இடத்துல எடுக்கணும். அப்படி எடுக்கணும்னு நெனச்சு எந்த இடம் போறது என்னன்னு தெரியலன்னா, கண்டிப்பா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னோட கம்பெனியோட டீட்டெயில்ஸும், எங்களோட பிளானையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே பாலிசி போடலாம். ஸோ, அது மட்டும் இல்லாம நீங்க தொ எந்த நிறுவனத்தில போட்டாலும் சந்தோஷம் தான். தயவு செஞ்சு இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, மத்தவங்களுக்கு பரப்புறதுக்கு தான் நம்ம இந்த இது பயன்படுத்துறோம். YouTubeஓ, Instaவோ மத்தவங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, என்னோட கருத்துக்கள உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். நீங்க அத ஷேர் பண்ணி விடுங்க. வேணுங்கிறவங்க எடுத்துக்கிட்டோம், வேணாங்கிறவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டோம். தேவைப்படுவோர் பயன்படுத்துறதுக்கும், தேவையில்லாதவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கும் தான் நம்ம இந்த ஆப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால இது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒண்ணு தான். கொஞ்சம் லிசன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கேட்டு, நீங்க எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.